Hi everyone, welcome back to another video. Cook with Comali season 4 la Sherin cook panna Akki Roti and Ennegaye recipe எப்படி செய்யறதுன்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். First ஒரு panல 3 tablespoon வேர்க்கடலை and 1 tablespoon எள்ளு ஆட் பண்ணி dry roast பண்ணிக்கலாம். எள்ளு வெடிக்கும். So lid வச்சு க்ளோஸ் பண்ணி இது dry roast ஆனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே panல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 tablespoon மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 வெந்தயம் ஆட் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம ஒரு 4 to 5 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட துருவன தேங்காய் இல்லனா ஒரு 1/4 மூடி தேங்காய் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதுவுமே ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. அகைன் வந்து இத பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது வந்து கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இந்த ரெசிபிக்கு தேவையான salt and கொஞ்சமா மிளகாய் தூள், மஞ்சள் தூள் and கரம் மசாலா கொஞ்சமா ஆட் பண்ணி இதுல வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு பேஸ்டா இத நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன். இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல்லா கட் பண்ணாம இந்த மாதிரி 4 ஸ்லைஸ் வர மாதிரி பார்ட்டிஷனா கட் பண்ணிக்கலாம். இப்போ இது உள்ளார நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலுமே வந்து நம்ம இந்த மசாலாவை வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ panல ஆயில் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா ஜீரகம் போட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி ஆட் பண்ணி and கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்டஃப் பண்ணி வச்ச கத்திரிக்காயை இதல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். இது வந்து mix பண்ணிட்டு இந்த கத்திரிக்காயோட கலர் சேஞ்ச் ஆகற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இத நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் இடையிடையில வந்து அப்பப்ப நம்ம இத ஓபன் பண்ணி once or twice இந்த மாதிரி நம்ம mix பண்ணி விட்டுட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் கத்திரிக்காயோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச மசாலாஸ் வந்து பேலன்ஸ் இருக்கும். அந்த மசாலாவை இதல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு half லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அதோட வாட்டரை வந்து நான் இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லா மசாலாஸுமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயில் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான எண்ணெகாய் ரெடி. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அக்கி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 1 டம்ளர் வாட்டர் எடுத்துருக்கேன். சேம் இதே டம்ளரால மெஷர் பண்ணி தான் இப்போ அரிசி மாவும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி வாட்டர் பபிள்ஸ் வர நேரத்தில் நம்ம வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டாலே கம்ப்ளீட்டாக வாட்டர் அப்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது கூல் ஆகிற வரைக்கும் ரெஸ்டிங் டைம் கொடுக்கலாம். இப்போ இது நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் சப்பாத்தி மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நம்மளால் இதை தேய்க்க வராது. இப்போ இதுலேருந்து உருண்டை பிடிச்சி நம்ம அக்கி ரொட்டி செஞ்சுக்கலாம். கர்நாடகாவில் அக்கினா ரைஸ். ஸோ அதனால தான் இது வந்து அக்கி ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். நமக்கு வந்து பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் வந்து இதில் கிடைக்காது. ஸோ இதோடய நம்ம வந்து இதை தவால போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கிறதாச்சும் கப்போட கேப்பை வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து நம்ம தவால போட்டு குக் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி மாதிரி தான் டபுள் சைடுமே குக் பண்ணிக்கணும். இதில் வந்து ரொம்ப வந்து நமக்கு ப்ரௌனிஷ் கலர்லாம் வராது. டபுள் சைடும் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் அக்கி ரொட்டி ரெடி. இந்த அக்கி ரொட்டி எண்ணெகாயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.